ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சசி எஸ்டிசி சேனல் டிசிஏ கோர்ஸ் டீச்சிங்கில் நம்ம பார்க்க போகிறது கட் காப்பி பேஸ்ட். கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். கட்டுக்கும் காப்பிக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இதை ஈஸியாக சிம்பிளாக நம்ம பிரித்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸல் சீட்டை சர்ச் பாக்ஸில் வச்சு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஃபைல் எக்ஸல் சீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதில் எப்படி ஒரு ஃபைலை எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அல்லது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, அதை பார்க்கலாம். இப்போது நம்ம இப்போ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நான் கட்டுன்னே டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு காப்பினே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன, கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். நம்ம கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் பட்டனையும் எக்ஸ் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஃபைல் இப்போ பாருங்கள் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் வி. கண்ட்ரோல் பட்டனையும் வி பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ண இந்த ஃபைலு இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ காப்பி அண்டு பேஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. கண்ட்ரோல் பட்டனையும் சி பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபைல் இப்போது காப்பி ஆகிடுச்சு. அதை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் வி, இப்போது பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்போது கட் பண்ண ஃபைல் பார்த்திங்கன்னா அதோட சோர்சஸ் பிளேஸ், அதாவது இருந்த இடத்துல இல்லை. கட் பண்ண ஃபைலு நம்ம பேஸ்ட் பண்ண இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் காப்பி பண்ண ஃபைல் பாருங்கள் ஆல்ரெடி இருக்கிற இடத்துலையும் இருக்குது, நம்ம பேஸ்ட் பண்ண இடத்துலையும் இருக்குது. இதுதான் இந்த கட்டுக்கும் காப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம். எப்படி கட் பண்ணி காப்பி பண்ணுறது, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே, நம்ம டிசிஏ கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிசிஏ கோர்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.